சிகரத்தோட இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா என்னதான் சிட்டி லைஃப்ல நம்ம இருந்தாலும் லீவ் விட்டா போதுங்க நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னு தான் தோணும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய ஃபுட் எல்லாமே நமக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி சாப்பாட்டோட அரிசியும் பார்த்தோம் அப்படின்னா பாலிஷ் பண்ண ரைஸ் நமக்கு கிடைக்கிறதுனால அதுல இருக்க சத்தெல்லாம் போய் நம்ம வெறும் ரைஸை தான் சாப்பிட்றோம். அது ஹெல்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா உளி மூலியமா எடுக்கக்கூடிய அரிசி எல்லாமே ரொம்பவே ஹெல்தியா இருந்தது, அது ஒரு எக்ஸசைஸாகவும் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் செய்ய முடியுமாங்க? கண்டிப்பா அது ரொம்பவே கஷ்டம் தான். இருந்தாலும் அதே கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தா செய்ய முடியும்னு சொல்லி யோசிச்சு நம்மளுடைய பாண்டிச்சேரியை சேர்ந்த ஸ்ரீ மணக்குள விநாயகர் காலேஜ் மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்மளுடைய மாணவர்களும் கைடும் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட பேர் தினேஷ். நான் மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் பாண்டிச்சேரியில் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் ரைஸ் ஹல்லிங் மிஷின். இந்த ப்ராஜெக்டோடைய பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழர்களுடைய அடிப்படையான பிரதான உணவே பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். இன்றைக்கி நம்மளுடைய சாப்பாட்டில் ரைஸை தவிர்த்துட்டு சாப்பிடவே முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரைஸ் மில்ஸில் சரியாக ப்ராசஸ் பண்ணப்படாத இருக்கிற ரைஸில் இருக்க எல்லா அடிப்படையான சத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம இன்றைக்கி ரைஸை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, அதாவது பழங்கால மெத்தடில் கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கைக்குத்தல் அரிசி பார்த்தீங்கன்னா உரலும் உலக்கையும் வச்சு ரைஸை கையாலே குத்தி ப்ராசஸ் பண்ணி நெல்லிலேருந்து அரிசி எடுக்கிற மாதிரி ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆள் பற்றாக்குறையினுடைய காரணத்தினாலையும் நேரம் அதிகமாக இல்லாததுனாலையும் அதிகமான குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அந்த நீடு இருக்கிறதுனாலையும் நம்ம அது எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த மெத்தடுக்கும் மாடர்ன் ரைஸ் மில்லில் ரைஸ் ப்ராசஸ் பண்ணுற மெத்தடுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடில் ப்ராசஸ் பண்ணுறது அந்த மேல் அந்த உமின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் பான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரௌனிஷ் எல்லோ கலரில் இருக்க அந்த பான் இன்றைக்கி மாடர்ன் ரைஸ் மில்ஸில் பண்ணுற மெத்தட்ஸில் எடுத்துடுறாங்க. ஸோ அதை எடுத்துடும் போது வெறும் அரிசியில் வெறும் சக்கையை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். உடம்புல வர நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி சத்து இல்லாத அரிசி சாப்பிட்றது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டயபிட்டிஸ் இருக்கவங்க நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் அரிசி சாப்பிட்றத குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். அரிசியில் இருக்கிற அந்த முக்கியமான பிரதான சத்தையே நம்ம ஒதுக்கிட்டு நம்ம மாடர்ன் ரைஸ் மில்லில் ப்ராசஸ் பண்ணுற அரிசி சாப்பிட்றோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதே அந்த கைக்குத்தல் கான்செப்டே உரலையும் உலக்கையும் அந்த மாடலே அப்படியே மிஷின் ப்ரோட்டோடைப்பில் கொண்டு வந்திருக்கோம். இது 1 கிலோ நெல் போடுறோம் அப்படின்னா நம்ம கையால் குத்தி 1 கிலோ நெல்லை அரிசியாக மாற்றுறதுக்கு ஈக்குவலான டைமில் இப்போ ப்ராசஸ் பண்ணி அரிசியாக கொடுத்துருது நம்மளுக்கு. ஸோ இந்த டிசைனை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் ஃபைன் டியூன் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உலகிலேயே முதல் முறையாக இந்த ஒரு திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. நியூமேட்டிக் மெக்கானிசம் சொல்கிற காற்று மூலமாக இயங்கக்கூடிய இந்த சாதனம் அரிசியில் இருக்கிற எந்த நுண்ணுயிர் சத்துக்களும், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க, அந்த சத்துக்கள் எதுவும் வீணடிக்கப்படாமல் நெல்லை எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை முறையில் அரிசியாக மாற்ற முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு மிக்சி கிரைண்டர் மாதிரி நீங்கள் இதை நார்மலாக போய் கடையில் வாங்க முடியும் உங்களால். ஸோ அந்த அளவுக்கு டிசைனை ஈஸியாக மேக் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நெல் போட்டு அரிசி எடுக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். வரகரிசி இந்த மாதிரி ஒரு 5-6 விதமான நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட், அந்த மில்லட்ஸு, மற்ற தானியங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ், அந்த ஒரே மிஷினில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுற ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் நெல் மட்டுமின்றி மற்ற தானிய வகைகளையும் இதன் மூலமாக நம்ம ப்ராசஸ் பண்ணி அதனுடைய சத்துக்களை நம்ம முழுமையாக பெற முடியும். ஸோ இதில் முக்கியமான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் ஆக்டிங் நியூமேட்டிக் சிலிண்டர். ஸோ இதுதான் ஏர் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே கம்ப்ரெசர் இது லெட் அவுட் ஓப்பன் பண்ணோடனே இது உள்ளே தான் ப்ரெஷர் நம்ம பிஸ்டனை கீழேயும் மேலேயும் நகரத்துக்கு இது உள்ளே தான் ஏர் சர்க்குலேட் ஆகும். இது ரெண்டு விதமாக ஏரை உள்ளே வாங்கி வெளியில் விடும், திருப்பி வெளியில் விட்டுறதுலேருந்து உள்ளே வாங்கி அந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ அடுத்தது 5/2 டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்.
சுவிட்சு போட்ட உடனே டைமருக்கு வந்து கரண்ட் சப்ளை ஆகி அது வந்து இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வந்து ஒர்க் பண்ண வைக்கும். டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, காற்றை வந்து உள்ளே இழுத்து சிலிண்டர் கொடுக்கறதுக்காகவும் திருப்பி வெளியில் வர காற்றை இழுத்து சர்க்குலேட் பண்ணுறதுக்காகவும் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டைமர். சுவிட்சு போட்டோடனே ஃபஸ்ட்டு டைமருக்கு தான் கரண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு டைமர் வந்து பவர் சப்ளை கொடுக்கும். ஸோ டைமரில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 1 to 10 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த ப்ரெஷரில் குத்தணும், எவ்வளோ ஸ்பீடில் குத்தணும் அப்படிங்கிறத வந்து சும்மா நம்ம பேசிக்காக ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து ஈஸியாக கையாலேயே வந்து திருத்திக்கலாம். நம்ம பிஸ்டல் அப்படின்னு சொல்கிற இந்த நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான மெத்தடில் உலக்க மாதிரி இருக்க அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இந்த பிஸ்டன் கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த நியூமேட்டிக் சிலிண்டருடைய பிஸ்டன் வந்து கீழே மேலே நகர்ந்து வரும்பொழுது, ஸோ எப்படி வந்து நம்ம உலக்க வந்து கீழே மேலேயும் நம்ம வந்து இது பண்ணி குத்துவோமோ அதே மாதிரி இந்த பிஸ்டல் வந்து கீழே மேலேயும் நகர்ந்து கீழே இருக்க அந்த உலக்கோட ஸ்ட்ரக்சரில் இருக்க நெல்லை வந்து குத்துறதுக்கு வந்து தேவையான ப்ரெஷரை வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம அதே மாதிரி உலக்க மாதிரியே வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இருக்க அந்த உரலோடைய டிசைனை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இதை வந்து செஞ்சுருக்கோம். ஸோ கைக்குத்தல் அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இது என்னென்னா, உலக்கையோட அந்த பேஸும் வந்து நம்ம நெல் போடுற அந்த பேஸ் கூட வந்து அரிசி எவ்வளோ சீக்கிரம் குத்துது அப்படிங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் வந்து அந்த பேஸ் வந்து ஒரு மாதிரி சர்க்குலராகவும் இந்த கோன் ஷேப்பில் இருக்கணும். ஸோ இதை வந்து லேத்தில் வந்து அந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து 2 விதமான அரிசியை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ண மிஷினில் குத்துனா அந்த கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டைப் அரிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து தெரியும். அந்த மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் இது வந்து அந்த லேயர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து பாலிஷ் ரைஸ், மாடர்ன் ரைஸ் மில் இதில் பாலிஷ் பண்ண ரைஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து எந்த சத்துமே இல்லை, வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் மிஷினரியில் ஒரு புதுமையான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாம். மக்களுக்கு சத்துள்ள உணவுப் பொருட்களை எளிதாக கிடைக்கிறதுக்கு இதை நாங்கள் வழி பண்ணிகிட்ருக்கோம். இதன் வழியாக மக்கள் பயனடைந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தான் எங்களுடைய உயிரை நோக்கம். எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாணவர்களோட